अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रवशान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके। यस्य दुरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठरप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिम्। அன்னிப்புலகம் அளந்த அசவேகொல் நின்னிருந்து வேளுக்கை நீழ்நகர்வாய் அன்னு கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே காண் அப்படின்னு பேயாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இந்த எம்பெருமானை குறித்து. ஒரு காலத்திலே திரிவிக்ரமனா லோகங்களை எல்லாம் அளந்த அசைவோ எம்பெருமான் இங்கே வந்து அமர்ந்தான். அந்த கால்கள் நொந்தவோ ஆனபடியால் அமர்ந்தானோ. ஆசையோடு வந்து அமர்ந்த இடம் தான் கடவார் தன் துளாயார், அதாவது உறைந்ததும் வேங்கடமும் வெக்காவும் வேளுக்கை பாடியுமே தான் கடவார் தன் துளாயார்னு இந்த திவ்யதேசத்தை விட்டு கடக்கவே மாட்டான், இந்த திவ்யதேசத்தை விட்டு கிளம்பவே மாட்டான் எம்பெருமான் இங்கே ஸ்திர பிரதிஷ்டையா அமர்ந்திருக்கிறானோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் 2 நாள் இந்த வேளுக்கை வைபவம் அப்படின்னு அனுபவித்தோம். இது மேலே நேற்றைக்கு கடைசியாக நம்ம பார்த்த விஷயமானது எம்பெருமான் இந்த மாதிரி ஆவிர்பவிச்சு அது மேலே அனுகூலங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கவே அந்த தேவதைகள் எல்லாம் மேல்கொண்டு அந்த யஜ்ஞத்தை திரும்பவும் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தா. 3வது நாள் யஜ்ஞத்தை ஆரம்பித்து அதை தொடர்ந்து அந்த யஜ்ஞங்களை பண்ண ஆரம்பித்தார்கள். விஸ்வகர்மாவானவன் அந்த உடைஞ்சு போன கோபுரங்கள் என்னவோ அந்த யஜ்ஞசாலையில் என்னெல்லாம் துவம்சம் பண்ணப்பட்டதோ எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணி கொடுத்துட்டார். மேல்கொண்டு இவ சாந்திகளெல்லாம் பண்ணி இந்த ஹோமத்தை ஆரம்பித்தார், யாகத்தை ஆரம்பித்தார்னு பார்த்தோம். இது வரைக்கும் நேத்திக்கு நின்னது. இது மேலே இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கச்சே அந்த பக்கம் துரத்தப்பட்ட இந்த ராட்சசர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ அவள் எல்லாம் அந்த பக்கம் ஓடி போயிருக்கிறா. வடக்கே ஓடி போனான்னு முன்னாடியே பார்த்தோம். நரசிம்மர் அவர் பின்னாடி துரத்துட்டு வரவே இவ எல்லாம் ஓடி விந்தியமலை குகையில் ஒழிஞ்சுட்டான். வடக்கே நரசிம்மர் வரமாட்டார், அங்கே போய் நின்றுட்டார் அப்படின்னு பார்த்தோம். அங்கே இதெல்லாம் இங்கே இந்த யாகங்கள் எல்லாம் மேல்கொண்டு தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற காலத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற சரித்திரத்தை மேல்கொண்டு பார்க்க பிராப்தம். இன்னைக்கு யதாவகாசம் தீபப்பிரகாசர் ஆவிர்பவிக்க போகிறார், என்னன்றதை பார்க்கணும். அதை சொல்கிறது அசுராஷ்சாபி விந்தியாத்ரௌ சமேதா சமச்சிந்தயன் நிகந்தவ்யோ யம் அஸ்மாபிஹி நரசிம்ம சுராஸ்ரயா. தேவதைகளெல்லாம் அந்த நரசிம்மனை ஆசிரியமாக கொண்டிருக்கிறாள் இல்லையோ அந்த நரசிம்மரை நாம் எப்படியானோ அடிச்சு போடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாலும் அந்த ராட்சசர்கள். கமுபாயம் உபாசிரித்யா நிகன்னோ ஹரிம்பயம். எந்த விதத்தில் அந்த எம்பெருமான், அதாவது எம்பெருமான் அவன் சொல்கிறது இல்லை, எந்த விதத்தில் அந்த நரசிம்மனை நாம் அடிக்கலாம், எப்படி அவனை கொள்ளலாம் அப்படின்னு யோசனை பண்ணாளா. இது மந்திரயதாம் தேஷாம் அசுராணாம் சுராரிணாம் சம்பரோ நாம தைத்தேய சதமாயோ மகாபலஹா. இந்த மாதிரி அவளை பேச்சுட்டே இருக்கச்சே சம்பரன் அப்படின்ற ஒரு ராட்சசன் பெரிய மாயா வித்யகள் எல்லாம் நல்லா கத்துண்டவன். அவன் எழுந்து சொன்னார் ஒரு வார்த்தையை. ஆபாஷ்ய திதிஜான் சர்வானு இதம் வசனம் அப்ரவீத். எல்லா அந்த தைத்தேயர்கள் அந்த ராட்சசர்கள் எல்லாம் பார்த்து தான் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான்னா, வித்யா சக்ஷுர் முஷி நாம தாமசி சுக்ர நிர்மிதா அக்ஞர்கேந்து மகானாஞ்ச ஜோதிஷாம் அபகர்ஷினி தேவகந்தர்வ மர்த்தியாதி ஜந்தூனாம் அந்தபாவதா மையஸ்தி தாமசி மாயா ஜகத் அந்தத்வகாரிணி. கவலைப்படாதீங்க ராட்சச வீரர்களே, என்கிட்ட ஒரு விசேஷமான வித்யை உண்டு, மாயா வித்யை உண்டுன்னா. என்ன வித்யை அப்படின்னா சக்ஷுர்முஷி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த சக்ஷுர்முஷி அப்படின்னா கண்ணில் இருக்கிற அந்த தேஜஸ் அந்த ஒளியை மறைச்சுடுறதுன்னு அர்த்தம். அதே களவாடின்னு போகிறது அப்படின்னு அர்த்தம்.
அவன் அந்த சக்ஷுர்முஷி அப்படின்ற வித்யால என்ன பண்ணுவானா அந்த சம்பரன் அப்படின்னா, இந்த லோகத்துல சூரியன் வெளிச்சமா இருக்க மாட்டான், சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது, அக்னி வெளிச்சம் கொடுக்காது. இந்த மாதிரி தேஜோ பதார்த்தங்கள் எதுவா இருந்தாலும் அதெல்லாத்தினுடைய ஒளியும் மறைச்சிடும். நான் யார் பேர்ல சங்கல்பிச்சு இந்த மந்திரத்தை நான் பிரயோகம் படுத்துறேனோ அவர்களுக்கு இருட்டு தான் மிஞ்சும், வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு காட்டுறாரு. ஒரு சின்ன ஒளி கூட அவளுக்கு தெரியாது, அவ்வளோ அந்தகாரம், காடமான அந்தகாரம் சூழ்ந்துடும். ஆனபடியாலே நான் அதை பிரயோகம் படுத்த போறேன். தேவர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள் யாரா இருந்தாலும் நான் யார் பேர்ல இதை கொண்டு நான் பிரயோகம் பண்றேனோ அவர்களுக்கு இருட்டு தான் நிற்கும், வேற எந்த ஜோதிஷும் இருக்காது அப்படின்னு காட்டுறார். மையஸ்தி தாமசீமாயா ஜெகத் அந்தத்வகாரிணி, ஜகத்தை அதாவது இருட்டில் மூழ்கி போற மாதிரி அந்த வித்யை இருக்கிறது. தாமத்திய சம்பிரயோக்ஷாமி மாயான் தேவகணேஸ்வகம், அந்த தேவகணங்களுக்கு குறித்து நான் இந்த மாயா வித்யை நான் பிரயோகம் படுத்துறேன். இனிமே பாரு, நான் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணவே அவர்களுக்கு இருட்டு சூழ்ந்துடும் அப்படின்னு காட்டுறா. காடேந்த தமசி வியாப்தே தேவசங்கேஷு சர்வஜா ஜோதிர்கணேஷு ஸ்தப்தேஷு ஹனிஷ்யாம சுரான்வயம். எப்போ அவர்களுக்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ, இருட்டில் தேவதைகள் எல்லாம் காரியம் பண்ண முடியாது, அவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் வேணும். ராட்சசர்கள்னா இருட்டில் காரியம் பண்ணுவா, அவள் தான் ரஜினி சராள்னு பேர். இருட்டு இருக்கிறச்சே தான் அவளுக்கு நல்லா பலமே இருக்கும், நல்லா அவர்களுக்கு அந்த காரியத்தை பண்ண முடியும். ஆனபடியால் நாம் அந்த காலத்தை பார்த்து தேவதைகள் எல்லாம் அடிச்சுடலாம், அந்த காலத்தை நரசிம்மனும் அடிச்சுடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். நிருசிம்ஹம் கேவலம் ஹந்தும் நியோக்ஷாமஹா பினாக்கினம் சகிலாத்ரைவ வசதி ஸ்ரீசைலாட்சியே சலோத்தமே. அந்த நரசிம்மரை மட்டும் நேரம் நாம தொட முடியாது, ஆனபடியால ஒன்று பண்ணலாம். இங்கே பக்கத்தில் அவர் இங்கே விந்தியமலையில் உட்காந்துருக்கா, அவர் சொல்கிறான் இங்கே பக்கத்துலேயே ஸ்ரீசைலம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமான் பினாக்கின்னா சிவனுக்கு பேர், அந்த பினாக்க தனுசை உள்ளவன், அவனை கொஞ்சம் ஏவி விட்டு நரசிம்மனை அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாளாம். நிருசிம்ஹம் கேவலம் ஹந்தும் நியோக்ஷாமஹா பினாக்கினம் சகிலாத்ரைவ வசதி ஸ்ரீசைலாக்கிய சலோத்தமே. சம்யக் ஆராதித சத்ய பக்தானாம் இஷ்டதோ பவேத் தன் தோஷயித்வா விதிவத் சஹ தேனைவ சம்புனா. அவருக்கு தான் ஆசுதோஷின்னு பேர், ஆசுதோஷ் அப்படின்னு பேர் வச்சுக்க வரும், அது சிவனுடைய பேர். என்னன்னா ரொம்ப சுலபமாக அவனை சந்தோஷப்படுத்தலாமா. அந்த மாதிரி தபஸ் பண்ண உடனே சட்டுன்னு நிற்பாரா அவர். ஆனபடியால் இவரெல்லாம் சொல்கிறான், நாங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிவபெருமானை கூப்பிட்டு அவர்கிட்ட காய வாங்கலாம். கத்வா சத்யவிரதம் க்ஷேத்திரம் துவம்சயாம சுரான்மயம் இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா சர்வேதே தானவோத்தமஹா. நாங்கள் எல்லாம் போய் நேரவே தேவதைகளை அழிச்சுடலாம், சிவனை விட்டு அந்த நரசிம்மரை அழிக்க சொல்லலாம் அப்படின்னு அவன் சொன்ன மாத்திரத்தில் சம்பிருஷ்டா சமுத்தஸ்து ஸ்ரீசைலே சம்புமர்ச்சித்தும் தத்ர கத்வா மகாதேவம் ஸ்ரீசைலாத ஸ்திதம் ஹரம் அப்படின்னு ஸ்ரீசைலாத ஸ்திதம் ஹரம். அந்த சந்தோஷத்தோட அவர்களெல்லாம் போனா அந்த ஸ்ரீசைலத்துக்கு போய் அந்த சிவனை தியானம் பண்ணி அவனை வழிபட ஆரம்பிச்சா. தக்ஷாத்வரஹரம் சம்பும் திரிபுரக்தம் திரிலோச்சனம் பக்தானாம் இஷ்டதம் சத்யோபவம் பக்த பயாபகம் திருஷ்டுவா பிரணம்ய சஹசா துஷ்டுவோர் விவிதைஸ்தவைஹி தேவதேவ ஜெகநாத பிரணதார்த்தி ஹராவ்யா நிருசிம்ஹம் ஹந்து காமாவைத்வாம் அத்ய சரணங்கதாக. எல்லாம் போய் அவன் அந்த சிவபெருமானுடைய காலில் விழுந்து அவன் கேட்குறாளாம், அப்பா நாமெல்லாம் நரசிம்மனை அடிக்கணும், நமக்கு ஒரு காமம் இருக்கிறது, ஆனபடியால நீர் தான் உதவணும் அப்படின்னு கேட்டு நிருசிம்மம் ஹந்து காமாவைத்வாம் அத்ய சரணங்கதாக இத்யுக்த்வா வேதிகாம் தத்ர சம்யக் கிருத்வா விதானதः சஸ்திரைश्च சரபத்ரைश्च தர்பைர் ஆஸ்தீரிய வேதிகாம். உடனே அங்கே ஒரு வேதிகையை நிர்மாணம் பண்ணி ஹோமமும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தத்ர பாவகமாதாய சமிதோத விபீதகாக ரக்தச்சந்தன புஷ்பாத்யைர் அலங்கிருத்திய சமந்ததः காஷ்ணாயசை ஸ்ருவை ஸ்ருக்பிஹி ஹுத்வா சாஜ்யாஹுதிஸ்ததः. உடனே அந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த சிவபெருமானை குறித்து சாகஸ்ய சர்வகிருஷ்ணஸ்ய ஜக்ருஹுர் ஜீவதோகலம் அனேன கர்மணா சம்பு சர்வேஷாந்தக பிரசீதத்து. உடனே ஒரு ஆடை கொண்டா, ஆடு அது ஜீவித்தமாக இருக்கிற காலத்திலே அதோடைய கழுத்தை வெட்டி அந்த பலியை கொடுத்து அந்த இதனால் இந்த பலியால் சிவன் சந்தோஷத்தை அடையட்டும் அப்படின்னு அந்த பிரார்த்திச்சார். பிரசன்னோத்யைவ நோ பூயாத் நரசிம்ஹம் ஹந்துமுத்யதः இத்யுக்த்வா பிராக்ஷிபன் அக்னௌ சாகசம் சர்வாங்கம் ஆசுராக. இந்த நரசிம்மனை அடிக்கிறது தான் நம்முடைய காமம், அதை நீர் நிறைவேற்றணும்னு அந்த ஆட்டில் இருக்கிற அந்த மொத்த அங்கங்களையும் எடுத்து ஹோமத்தில் போட்டால் அந்த குண்டத்தில் போட்டார். பிரக்ஷிப்த மாத்திரே திதிஜைஹி சஸ்துஷ்டஸ்தேன கர்மணா உத்தஸ்தாவத குண்டாக்னேஹே அத்புத சரபோ மகான். இவெல்லாம் இந்த மாதிரி அந்த அங்கங்களை கொண்டு அந்த ஹோமத்தை முடித்த மாத்திரத்திலேயே
அந்த அக்னியில் இன்னுமே ஒரு சரபம் உண்டாச்சு. சரபம்னா ஒரு விதமான பட்சி, பறவை, அது உண்டாச்சு. அந்த சரபம் அப்படின்றது எழுந்தது அப்படின்னு காட்டுறான். அது எப்படி இருந்தது அப்படின்னா, தீக்ஷ்ணதுண்ட நகோகோரோ ஜ்வலத்கோராக்னிலோச்சன அஷ்டபாத தாமிரச்சூட பிரளயாநில சன்னிபா. ரொம்ப கூர்மையான அழகாலே கூடினது, ரொம்ப கோரமாக பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமாக இருந்தது. ஜுவலிக்கிற ஒரு அக்னியை போல கண்களுடையது, 8 கால்களோட கூடினது, ஒரு சிவப்பான தலையோட கூடினது, பிரளயத்தில் வரக்கூடிய அக்னியை போல இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு காட்டுறா. விகர்ஜன் உத்பபாத்தோர்த்வம் திரைலோக்கியம் சோபயன்னிவா. அப்படி ஒரு பெரிய சத்தத்தோட அது அப்படி அக்னின்னா கிளம்பித்தான் அந்த சரபமானது 3 லோகங்களையும் ஆற்ற மாதிரி அது அப்படி கர்ஜிச்சு எழுந்தது. தஸ்ய பக்ஷாநிலேனைவ தரா சாத்ரிவனாபிருஷம் சச்சால சாகராச்சைவ சங்சுப்தா சர்வதோ திசா அப்படின்னு இது அந்த கர்ஜித்த மாத்திரத்தில் அந்த பூமி எல்லாம் கம்பிக்க ஆரம்பிச்சிருத்து, அந்த கடல் எல்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருத்து. அந்த மாதிரி அடுத்து தந்திருஷ்டுவா சரபம் சர்வே நரசிம்ஹம் ஹந்து முத்தியதம். அந்த நரசிம்ஹனை அடிக்கிறதுக்குன்னு வந்த இந்த சரபத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. பபூவூர் அசுராஸ்தத்ர பலதர்ப்ப சமன்விதாக மேனிரே நிகதம் சத்யோ நரசிம்ஹம் சமருத்கணம். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த அசுரர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆஹா, நரசிம்மன் இனிமே போனான், இனிமே அவனுக்கு வாழ்வு கிடையாது அப்படின்னு அவர்களெல்லாம் சந்தோஷத்தோட எழுந்தார்கள். ததஸ்தேனைவ சகிதாக சரபேண பலோத்தாக நிகந்தும் அமரான் சர்வான் புனராஜக்புர் அஞ்சசா. உடனே இந்த சரபனோடைய கூடியே இவர்கள் எல்லாம் இந்த சத்தியவிரதத்துக்கு வந்தா, இந்த தேவதைகள் எல்லாம் அடிக்கணும், நாங்களெல்லாம் போகிறோம், நீ நரசிம்மனை பார்த்துக்கோன்னு. தத்திர சத்தியவிரத க்ஷேத்ரே காஞ்சி சத்தியவிரத க்ஷேத்திரம் காஞ்சீன் திருஷ்டுவா அந்தரிக்ஷகாக சசர்ஜுஷ் சரவஜாலானி சதசோத சஹசிரசா. உடனே இந்த காஞ்சிக்கு மேலே, அதாவது ஆகாச மார்க்கத்தில் தான் வந்திருக்கா, வந்து மேலே நின்று அப்படியே மழை, அதாவது அம்பு மழையாக பொழியிறான். அந்த மாதிரி பொழியிற காலத்தில் தேஷான் மத்தியே மகாமாய சம்பரோ நாம தானவா சஸ்ருஜே தாமசீன் மாயாம் யயா சம்வியாபியதே தமஹ அப்படின்னு இதெல்லாம் இந்த கோரமான இந்த அம்பு மழை பொழியிற அதே சமயத்திலேயே சம்பரன் பக்கத்தில் நின்று அவனுடைய அந்த மாயா வித்தியை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சா மொத்தம் இருள் சூழ்ந்துடுத்து. அந்த மாதிரி அந்த இருட்டு ஆவரிச்சுடுத்து. சர்வன் தத் தமசாக்கிராந்தம் க்ஷேத்திரம் சத்யவிரதம் ததா காடேந்த தமசித் வியாப்தே ந பிராஜ்ஞாயத கிஞ்சன. உடனே இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் முழுவதுமே அந்த இருட்டு தான் சூழ்ந்துடுத்து. யாருக்கும் ஒன்றுமே தெரியல, எங்கேயுமே ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. எல்லாம் அம்பு மழையாக பொழியறது, எங்கினோ வருதுன்னு தெரியல, அந்த அம்புகள் எங்கினோ வருதுன்னு தெரியல, யார் ஈரான்னு தெரியல, இருட்டாக சூழ்ந்திருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாக்னிர் ஜஜ்வால வேத்யந்தர்னாப்பி சூரிய பிரகாசத்தை. அந்த வேதியில் இருக்கிற அக்னி பிரகாசிக்கலை, சூரியன் பிரகாசிக்கலை. நராஜதே சசாங்கோவா நதீபோ வாத்திர தீப்யத்தை. மேலே சந்திரன் வெளிச்சம் கொடுக்கல, இங்கே ஏற்றி வெளிச்ச விளக்கு அதுவும் வெளிச்சம் கொடுக்கல. இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் சர்வமி திவிராக்கிராந்தம் ஜெகச்ச சச்சராச்சரம் திருஷ்டுவா பீதாஸ்ததா தேவாக பபூவுர் பிராந்த சேதசா. இந்த மாதிரி மொத்தம் ஜெகத்தை இருட்டால, இந்த இருளால சூழப்பட்ட ஒரு காலத்தில் எல்லாரும் ரொம்பவே பயப்பட்டுட்டா அப்படின்னு காட்டுறது. தஸ்மின் தமசி சுப்ஜூடே தானவா வியோம்னி சம்ஸ்திதாக நானா பிரகரணைர்கோரைஹி அர்த்தயந்தி ஸ்ம சர்வதா. இந்த ஒரு வாய்ப்பை பார்த்த இந்த தானவர்கள் ஆகாசத்தில் நின்று கைக்கு எந்த சஸ்திரம் எந்த அஸ்திரம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி இந்த தேவதைகளை அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த மாதிரி சரபோபி ஸ்வபக்ஷாபியாம் நகை துண்டேன ச அசகிருது அர்த்தியாமாச வேஷ்மௌகான் ரதவாஜி கஜானபி அப்படின்னு சரபனும் தன்னுடைய ரெக்கை அடிச்சுட்டு எத்தனை ரதங்களோ எத்தனை யானைகளோ குதிரைகளோ எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த மாதிரி அதெல்லாம் அர்த்தயாமாசன்னா அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுடுத்து. கை அர்ஜமானா சஸ்திரௌகைஹி தமசாச்ச விமோகிதாக கர்த்தவியமூடா விவசாக கர்த்தவியமூடா விவசா விக்ரோஷந்தி சுராஸ்ததா அப்படின்னு இந்த என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த சுரர்கள் எல்லாம் அதாவது கதற ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி இவெல்லாம் அசுரர்கள்லாம் அடிச்சுட்டு இருக்கச்சே என்ன பண்ணணும்னு தெரியாமல் இவெல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டா. சலித்தும் நைவ சக்தாஸ்தே நேக்ஷித்தும் வா பரஸ்பரம் குரோஷந்தி தத்திர தத்திரஸ்தா பிரம்மாண்டம் சரணைஷினா. நமக்கே இப்போ எங்கேயோ ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருக்கும்.
மொத்தமாகவே இருட்டாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பிளாக் அவுட் ஆச்சுன்னா இங்கன்னா 4 அடி நடக்கிறதுக்கு தயங்குவோம். எங்கே என்ன அடிக்கும் தெரியாது, எங்கே இடந்து போகிறோமோ தெரியாது, என்ன இடிச்சுக்கிறோமோ தெரியாதுன்றபடியால் இது பழங்காலத்தில், அதாவது நான் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலேயும் வச்சுக்கோங்க, அப்போ எல்லாம் இந்த கேண்டில் தானே இருந்தது. அப்போ எல்லாம் எமர்ஜென்சி லைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் கரண்ட் போச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாரும் நின்ன இடத்துல நின்றுருப்போம். ஏன் பழங்கால ஞாபகப்படுத்தினா கரண்ட் போனால் நின்ன இடத்துல நின்றுருப்போம். என்னன்னா கண்ணு அந்த இருட்டுக்கு கொஞ்சம் பழக்கம் பண்ணணும். அப்போ சரி ஏதோ இருக்குன்னு அப்படி இப்படி இப்படி தண்டு போய் அந்த என்ன கேண்டலோ அதெல்லாம் ஏற்றி வச்சு எல்லாம் காரியம் பண்ணுவோம். அந்த இருட்டு வந்த க்ஷணத்தில் எல்லாம் ஒன்றும் தெரியாமல், நடக்க தெரியாமல், பார்க்க தெரியாமல் இருக்கிற இடத்துல பேசிட்டு, நீ அங்கே இருக்கியா அங்கே இரு, நீ இங்கே இருக்கியா இங்கே இரு, நீ அதை கொண்டா இதை கொண்டா ஏதோ பேசி அதிலே முடிச்சுடுவோம் இல்லையோ. அதே காரியம் தான் இவளை பண்ணியிருக்கா. என்ன பண்ணணும்னு தெரியாது. சலித்தும் நைவ சக்தாஸ்தே நேக்ஷித்தும் வா பரஸ்பரம். ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவித்தார்கள் தேவதர்கள். தேஷாம் விக்ரோஷமானாம் ஸ்ருத்வா சப்தம் திவௌகசாம் திருஷ்ட்வாச்ச தாமசீம் மாயாம் சர்வலோக விமோகினிம். உடனே பிரம்மா பார்த்தார், இவர் இத்தனை போது ஜப்பத்தில் உட்காந்துருக்கார். இவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜப்பத்தில் உட்காந்துருந்தவர் இவெல்லாம் இப்படி கூப்பாடு போடுறா, என்ன நடக்கிறதுன்னு கண் திறந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஜபம் பண்ணி உட்காந்துருக்கார், கண் திறந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஓஹோ இதுதான் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா திருஷ்ட்வாச்ச தாமசீம் மாயாம் சர்வலோக விமோகினிம் சோதிதாம் அசுரேந்திரேன சம்பரேன துராத்மனா தமோபூதம் ஜெகத் சர்வம் விக்னாய சுதராங்கனா. உடனே இந்த சம்பரன் பண்ண வேலை அப்படின்றத நல்லா தெரிஞ்சு விட்டார். தத்யௌ ததா ரமாநாதம் நிமீலித விலோச்சனா. உடனே கண்ணை மூடிண்டார். திரும்பவும் அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணினார். தியானம் பண்ண ஆரம்பித்தார். பிரயத பிரணதௌ பூத்வா பத்தாஷ் பிரயத பிரணதோ பூத்வா பத்வா சிரசி சாஞ்சலி. உடனே கையை தலை மேலே கூப்பி தான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. நமோனந்தாய சாந்தாய கருணாமிருத சிந்தவே நம பங்கஜநாபாய பரானந்த பிரதாயினே பவ்யாய பாவகோப்திரேச்ச பயக்னாய அபயாய ச பவபந்த சிதேதுபியம் பக்தானாம் இஷ்டதாயினே அப்படின்னு அவன் அந்த எம்பெருமானுடைய வைபவத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். திராஹிமாம் புண்டரீகாட்சா பயாத் அசுரஜாதிஹா வியபோகய தம க்ஷிப்ரம் ஏன மூடா திவௌகசா. இந்த தேவதைகளெல்லாம் எந்த அசுரர்களுடைய மாயைக்கு கட்டுப்பட்டு தவிச்சுட்டு இருக்கோமோ அந்த மாயை நீர் தான் போக்கணும், அந்த அசுரர்களுடைய அந்த சக்தியை நீர் தான் அடக்கணும். திராஹி எங்களையெல்லாம் காப்பாத்து அப்படின்னு அவர் கேட்ட உடனே இது ஸ்துதோ ஜெகத்தாத்ரா பகவான் பக்தவத்சலஹ யபோகனாய தமசாம் தத்ரைவாவிரபூதரிஹி. உடனே இவரெல்லாம் இந்த பிரார்த்திக்கவே எம்பெருமான் பார்த்தார், இந்த ஜெகத்தில் இருக்கிற இந்த இருட்டெல்லாம் போகணும் அப்படின்றபடியாலே தானே பிரகாசமா அந்த இடத்துல ஆவிர்பவித்தார் அப்படின்னு காட்டுறது. அதை சொல்றார். யபோகனாய தமசாம் தத்ரைவ ஆவிரபூதரிஹி ஜுவாலாரூபதரோ வன்னேஹே பாத்தாளா ஆகதோ விபுகு. எந்த மாதிரி ஆவிர்பவிச்சார்னா பாத்தாளத்திலும் மேலே அப்படி வந்தான், வர்றச்சேவே அப்படி மேல் நோக்கி வரக்கூடிய நெருப்பை போல வந்தான். பெரிய நெருப்பு, ஒரு ஜுவாலையை போல வந்தான் எம்பெருமான். ஜுவாலாரூபதரோ வன்னேஹே பாதாளா ஆகதோ விபுகு ஜஜ்வால அனந்த சூர்யாபஹ தமோத்வன்மன்னு சமந்ததா. இத்தனை கோட்டி இப்படின்னு கணக்கிட முடியாத அளவுக்கு அத்தனை சூரியர்கள் ஒரு சேர எரிச்சா என்ன வெளிச்சம் இருக்கும். அத்தனை வெளிச்சத்தை அப்படி பிரகாசம் படுத்திண்டு அவர் அந்த இடத்துல நின்னாராம் பெருமாள். அந்த விஷயத்தை சொல்றது. ஜஜ்வால அனந்த சூர்யாபஹ தமோதூன்வன் சமந்ததா அதஸ்தாத் யக்ஞசாலாயாக பிரஜ்வலன்னபி சோர்த்வதா. இந்த யக்ஞசாலைக்கு கீழே மேலே முன்னே பின்னே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் அந்த பிரகாசம் அப்படி பிரசரிச்சது. அதை காட்டுறது. அதஸ்தாத் யக்ஞசாலாயாக பிரஜ்வலன்னபி சோர்த்வதா ந ததாக ததாசாலாம் ததத்புதம் இவாபவத். ஆனால் என்ன ஆச்சரியம், இப்படி மேல் நோக்கி வரக்கூடிய அந்த அக்னி அத்தனை எரிஞ்சாலும் சுற்றி வெளிச்சம் வரதே ஒழிய இந்த யக்ஞசாலையெல்லாம் எரிஞ்செல்லாம் போகலை, அது சுட்டு எல்லாம் சாம்பலாக போகலை. அந்த மாதிரி இந்த ஆச்சரியம் நடக்கிற காலத்தில் நததாக ததாசாலா ததத்புதம் இவாபவத் ஜுவாலா மத்தியேது புருஷம் சங்கச்சக்கர கதாதரம் ரக்தாம்பரம் ரக்ததனும் ததுருஷு தத்ர கேச்சன. சில பேர் அந்த ஜுவாலைக்கு நடுவில் எம்பெருமானை பார்த்தா. எப்படி இருந்தா எம்பெருமான் அப்படின்னாக்கா புருஷம் சங்கச்சக்கர கதாதரம், நல்ல திருமேனி, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து ஆழ்வார் பாடுறார். அந்தர்யாமி இந்த மாதிரி இருப்பாருன்னு.
அதே மாதிரி தான் அக்னியிலையும் தான் சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடிச்சுண்டு கதாதாரனா நின்று இந்த மாதிரியா நிற்கிறார். ரக்தாம்பரம் ரக்தத்தனு ஒரு சிவப்பான ஆடையை அணிந்திருக்கிறார், சிவப்பான திருமேனியோட இருக்கிறார். இது சாமான்யமாக இந்த ரதசப்தமி வந்தால் சூரிய பிரபை வாகனம் பண்ணுறோம் இல்லையோ, அந்த சூரிய பிரபை வாகனத்தில் இந்த மாதிரி தான் சேவிக்கிறோம் பெருமாளை. இந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் ஒரு சிவப்பு வஸ்திரத்தை தரித்து ஒரு சிவப்பு மாலையை தரித்து பெருமாள் எப்படி சங்க சக்கரங்களை பிடிச்சி அவ்வளோ ஆச்சரியமாக ஜுவாலா, அதாவது ஜோதி ரூபமாக அப்படி நிற்கிறார் அப்படின்னு பார்க்குறோமே. அதே விதத்தில் அங்கே சேவை சாதித்தார். பிரகாசிதம் ஜெகத் சர்வம் யத் தீபாபேன விஷ்ணுனா அப்படின்னு அந்த எம்பெருமானோடைய அந்த தீப அதாவது ஒளி இருக்கிறதோ இல்லையோ அந்த அவனுடைய அந்த பிரகாசத்தாலேயே ஜகத்தெல்லாவத்தையும் பிரகாசம் படுத்துன்னு இருந்தாராம். முடியுமா சுவாமி அப்படின்னா உபனிஷத் ஒரு வாக்கியம் சொல்றது, தத்ர சூரியோபாதி நட்சத்திர தாரகம் அப்படின்ற ஒரு மந்திரம், ரொம்ப ஆச்சரியமான மந்திரம். அது என்ன சொல்றது, ஸ்ரீ வைகுண்டம் போறோமே, வைகுண்டத்துல போனா அங்க இப்போ இங்க பார்த்தா ஒரு சூரியன் இருக்கார், அந்த சூரியன் இருக்கிறதுல பகல், சூரியன் இருக்கிற வேலையில பகல் அப்படின்றோம், சூரியன் மறைஞ்ச காலத்துல இப்போ ராத்திரி அப்படின்றோம், இந்த மாதிரி பகல் ராத்திரி அப்படின்லாம் சொல்றோம், இந்த சூரியன் அப்படின்றோம், சந்திரன்றோம், இந்த மாதிரி எல்லாம் அங்க வெளிச்சம் யார் சுவாமி கொடுக்குறா? இத்தனை சின்ன ஊருக்கு ஒரு சூரியன் போறோம், அது ஸ்ரீவைகுண்டம் இது 3 மடங்காச்சே, அங்க யார் இந்த மாதிரி எல்லாம் வெளிச்சம் கொடுக்குறான்னா? அதுக்குதான் உபனிஷத் சொல்லி கொடுத்து அந்த உபனிஷத் வேத புருஷன் சிரிச்சுட்டார். அங்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஒரு வஸ்துவை தேட முடியுமா? அங்க சூரியனும் பிரகாசிக்க மாட்டான், சந்திரனும் பிரகாசிக்க மாட்டான், வித்யுத் மின்னலும் பிரகாசிக்காது, அக்னியும் பிரகாசிக்காது, எதுவும் பிரகாசிக்காதுன்னு வெளிச்சம் எப்படின்னு இருக்கான்? கஷ்டமே பட வேண்டாம், எம்பெருமான் தன்னுடைய திருமேனியாலே அந்த பிரகாசத்தை கொடுக்குறான். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத்தின்னு அங்க உபனிஷத் வாக்கியம். அவனுடைய திருமேனியில இருக்கிற வெளிச்சம் இருக்கிறத அது ஒன்னத்தாலேயே மொத்த ஸ்ரீவைகுண்டத்தையே வெளிச்சமாக்குறவன். இதெல்லாம் ஒரு பொருளா அவனுக்கு அதை காட்டுறது. பிரகாசிதம் ஜெகத் சர்வம் யத் தீபாபேன விஷ்ணுனா தஸ்மாத் தீப பிரகாசாக்கியம் லபதே புருஷோத்தமஹா. எப்போ தன்னுடைய திருமேனியாலேயே மொத்தத்தையும் அந்த பிரகாசம் படுத்தினாரோ, ஜெகத்தெல்லாம் பிரகாசம் படுத்தினாரோ பெருமாள், ஆனபடியாலே அந்த க்ஷணத்துல அங்க அந்த க்ஷணம் தொடங்கி அவனுக்கு தீப பிரகாசன் அப்படின்னு பேராயிடுச்சு அப்படின்னு காட்டுறான். அந்த தீப பிரகாசனை தான் எதிரில் இந்த எதிரில் போனால் அங்கே சேவிச்சுக்கிறோம். தஸ்மா தீப பிரகாசாக்கியாம் லபதே புருஷோத்தமஹ பிரம்மணோ யஜ்ஞசாலாயாம் ஹஸ்திசைலஸ்ய பশ্চিமே ஹரிர் தீப பிரகாசாக்கியா தத்ராஸ்தே முக்திதோன்றுனாம். எப்படி இந்த வேளுக்கையில எம்பெருமான் நரஹரியா நரசிம்மனா இங்க அமர்ந்தானா, இதே பশ্চিம திக்கிலேயே பக்கத்திலேயே தீப பிரகாசனா பெருமாள் நின்னார் அப்படின்றத இந்த அத்தியாயத்தோட காட்டுறது 12வது அத்தியாயம். இந்த 12வது அத்தியாயத்துல தான் வேளுக்கை ஆளுரி எம்பெருமானுடைய ஆவிர்பாவம், அதே மாதிரி தீப பிரகாசனுடைய ஆவிர்பாவம், இது ரெண்டத்தையும் சேவிச்சிருக்கோம். இது மேலே 13வது அத்தியாயம், இது சின்ன அத்தியாயம் தான். ஒரே ஒரு விஷயம், அந்த அஷ்டபுஜம் பெருமாள் எப்படி ஆவிர்பவிச்சார் அப்படின்றத சொல்றது யதாவகாசம் அனுபவிக்கலாம். நாரதர் சொல்றார், மேலையும் சொல்றார், ததோ விதிமரம் யோம திருஷ்டுவா தே சுரசப்தமாக தத்ர சைவாசுரான் திருஷ்டுவா சம்பிரம்பேண உத்யதாயுதான். உடனே அசுரர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. நாம ஏதோ மாய வித்யாகள் எல்லாம் பிரயோகம் படுத்தி இருட்டை உண்டாக்கினோம், இது பார்த்தா இந்த மாதிரி வெளிச்சம் வந்துடுத்தேன், நாம எல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கண்ணில் பட்டுடுத்தேன் அப்படின்னு அவள் எல்லாம் பார்த்தேன். அதாவது அவளுக்கு எல்லாம் ஒரு அதாவது என்ன பண்ணணும்னு தெரியாம அவள் எல்லாம் அதிர்ந்து போனா. ததாஷ்டபாதம் சரபம் விகிருதம் கோர தர்சனம் நிருசிம்ஹம் உத்தியதம் ஹந்தும் வஜ்ரதுண்ட நகைருத்தம். உடனே அவளை பார்க்குறா, இந்த தேவதைகளெல்லாம் பார்க்குறச்சே விசித்திரமா ஒரு சரபம் அங்கே ஆகாசத்தில் பறந்துட்டு இருக்கு, 8 கால்களோட, அதாவது வஜ்ரதுண்டம் அப்படின்னு அது வைரத்தை போல இருக்கக்கூடிய கூர்மையான அந்த அலகோட கூட அந்த அந்த நகங்கள், அதனுடைய உயிர்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருந்தது. இந்த மாதிரி இருந்த அந்த அதாவது சரபமானது நரசிம்மர் அடிக்கிறதுக்குன்னு போடுற அந்த விஷயத்தை பார்த்தது. சோபயந்தம் ச பக்ஷாபியாம்புரீம் சகிருஹ கோபுராம் திருஷ்டுவா பிரகம்பிததியோ பபூவுர் பிருஷதுக்கிதாக. உடனே தேவதைகளெல்லாம் பார்த்தா இந்த இருக்கிற மாட மாளிகள் எல்லாம் சூழ்ந்த ஒரு இடமொழி அந்த காலத்தில். அப்போ அதெல்லாம் அந்த தன்னுடைய அந்த ரெக்கை அடிக்கிற வேகத்திலேயே அந்த அந்த மாடங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிருக்கு இந்த சரபம். அதெல்லாம் பார்த்து இவர்களுக்கெல்லாம் பெரிய துக்கம் ஏற்பட்டுடுச்சு. சிம்ஹாரி சரபஷாப்பி பக்ஷா உத்தியமிய பீஷயன் அசுராணாம் ஹிதார்த்தாய நிருசிம்ஹம் ஹந்தும் அபியகாத்து. அசுரர்களுக்கெல்லாம் ரட்சையை கொடுத்து அந்த சரபமானது அதாவது சிம்மத்துடைய வைரியா இருந்தது. அந்த சரபமானது பக்ஷா உத்தியமிய பீஷயன் தன்னுடைய ரக்கையை அடிச்சுண்டு எல்லாரும் பயமுறுத்துண்டு தான் ஓடி வந்தது, தான் பறந்து அப்படி வந்தது. அஜானன் சிம்மரூபேண திஷ்டந்தம் ஹரிம் அவ்யயம்.
அந்த சிம்ம ரூபத்தில் எம்பெருமான் நிற்கிறா, அவன் அந்த கோரத்தோட நிற்கிறா அப்படின்றத தெரியாமல் வந்துடுத்தது. வந்து உத்தியமிய உக்ர நகான் பாதானு அஷ்டௌ பர்வததாரணானு ஆயாந்தம் சரபம் வீக்ஷ சக்கரே தத்ராத்புதம் ஹரிஹி ஸ்வயம் ச அஷ்டபுஜோ பூத்வா கருட ஸ்கந்தமாஸ்திதா. இந்த மாதிரி அந்த நரசிம்மரை பிடிக்கிறதுக்கு வந்த அந்த சரவனை பெருமாள் நரசிம்மர் அதை பற்றி கவலையா, அந்த ரூபத்தில் ஒன்றும் கவலையப்படல. இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டார், கருடாரூடனா தான் வந்தார். 8 திருக்கைகளோட அந்த அஷ்டபுஜன் அப்படின்னு பெயர் கொண்டு தான் கருடஸ்கந்த மாஸ்திதன்னு வைனத்தையருடைய திருக்கழுத்தில் ஏறி தான் வந்தார். ஹந்தும் அபியாயோ வேகாதே அசுரான் சரபாஸ்ரயான்னு. உடனே அந்த கருடாரூடனா வந்த எம்பெருமான் இந்த அசுரர்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு தான் உத்தியோகித்தான். சக்கராப்ஜபாஷ சாங்கேஷு கதா சர்மாஸ்யலங்கிருதைஹி பாகுபிர் பத்தகேயூரைஹி அஷ்டபி பரிகோபமைஹி. 8 திருக்கைகளில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தான்னு காட்டுறார். ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கம், ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் பாசம், ஒரு கையில் சாருங்கன்ற வில்லு, ஒரு கையில் இஷு அதாவது ஒரு அம்பு, ஒரு கையில் கதை, ஒரு கையில் சர்மம். இந்த மாதிரி இத்தனை விஷயம். சர்மம்னா இந்த கேடயம் சொல்கிறாங்களோ, இந்த கேடயத்துக்கு சர்மம்னு பேர். அப்போ இத்தனை விஷயங்கள் 8 கைகளோட பிடிச்சிட்டு தான் அந்த அதாவது உலக்கை போல இருக்கிற அந்த பெரிய பெரிய பெருத்த தோள்களோட எம்பெருமான் அங்கே நின்னார். சம்யுக்த சுஷுபே ஸ்ரீமான் புஜங்கை பர்வதோ யதா கௌஸ்துபாக்கியன திவ்யேன மணினோரசி ராஜதா. எப்படி இந்த மலையை சுற்றி எத்தனை பாம்புகள் எல்லாம், அதாவது பாம்புகள் எல்லாம் எங்கே வாசம் பண்ணணும்னா இந்த மலை தாழ்வரைகளில் மலைகளில் அந்த பிரதேசங்களில் வாசம் பண்ணும். அந்த மாதிரி அவன் அந்த மலையை சுற்றி எல்லா பாம்புகள் இருக்கிற மாதிரி எம்பெருமானுடைய பெரிய திருமேனி அதுவே ஒரு மலை போல இருக்கிறது. அதெல்லாம் சுற்றி என்னெல்லாம் இருந்ததுன்னா இத்தனை திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் இருந்தது. கௌஸ்துபம் அப்படின்ற மணி, அதே மாதிரி அது மார்பிலே பிரகாசமாக இருந்தது. கிரீட்டம் இருந்தது. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஆபரணங்கள். அதை சொல்றதுங்க. கௌஸ்துபாக்கியன திவ்யேன மணினோரசி ராஜதா கிரீட்டேன அர்க்கவர்ணேன விரராஜ ஸ்வலங்கிருதா யதா மேரு ஸ்ருங்கேன பாலார்காத பரஞ்சிதா விசசர்ஜ சராங்கோரானு சார்ங்கமுத்தியம்ய லீலையா. இந்த மாதிரி இந்த மேரு மலையானது அந்த பிரகாசிக்கிற சூரியன் அது மேலே உதிக்கிறச்சே எத்தனை பிரகாசமாக இருக்கிறானோ அந்த மாதிரி இந்த கருடாரூடனாக இருந்த இந்த அஷ்டபுஜ பெருமாள் தான் அந்த மாதிரி இருந்தார். விசசர்ஜ சராங்கோரானு சார்ங்கமுத்தியம்ய லீலையா. தன்னுடைய சார்ங்கம்ன்ற வில்லை கொண்டு அவலீலையா அந்த அம்புகளெல்லாம் எய்து இந்த அசுரர்கள் மேலே தான் சரமலையை பொழிகிறார். தன் திருஷ்டுவா தானவா சர்வே விஷ்ணும் உத்யந்தமாகவே அர்த்திதாஸ்தஸ்ய பாணோகைஹி புனஸ்தே துத்ருவூர் பயாத் அப்படின்னு இந்த பெருமாள் அந்த சார்ங்கம் அப்படின்ற வில்லை கொண்டு அடிக்க ஆரம்பிக்கிறச்சே திரும்பவும் பயம் ஏற்பட்டு இந்த அசுரர்களுக்கு திரும்பவும் ஓடி போக ஆரம்பிச்சுட்டா. சரபோஷ்டபுஜம் திருஷ்டுவா விஷ்ணும் சர்வாயுதோத்யதம் பீத பிரணம்ய தேவேஷம் பக்தியாத்தம் சரணம்யோ. அந்த சரபமானது அந்த எம்பெருமான் அந்த வில்ல கையில் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து பயப்பட்டு சரணம் புகுந்தது அந்த எம்பெருமானை. தத பிரணதமாலோக்கிய சங்கரம் சரபாக்கிருதிம் உவாச்ச அஷ்டபுஜோ விஷ்ணு இதம் வசனமர்த்தவத். உடனே அந்த சரபாக்கிருதியில் இருந்த அந்த சிவபெருமானை பார்த்து எம்பெருமான் ஒரு கட்டளை இடுறான். என்ன சொல்றான்னா, உவாச்ச அஷ்டபுஜோ விஷ்ணு இதம் வச்சனம் அர்த்தவத் त्वय अत्र यज्ञशालायां रक्षार्थं स्थीयताम् इति तस्याज्ञां शिरसा धृत्वा शङ्करोऽप्य अतिहृष्टदीहि. நீ இந்த அசுரர்களுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாது, நீயும் ஒரு தேவதையாக இருக்கிற, தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறச்சே இதுக்கு விருத்தமாக நீ செயல்படலாமா? அது கூடாது. ஆனபடியாலே நீ இங்கே வந்திருக்கிறியோ இல்லையோ, நல்லது. இந்த சரபாக்கிருதி நன்னா இருக்கட்டும், இந்த சிவனுடைய உன்னுடைய சக்தியெல்லாம் நன்னா இருக்கட்டும். இதை கொண்டு தேவதைகளை நீ ஹிம்சிக்காத, இதை கொண்டு யஜ்ஞசாலையை நீயே காப்பாற்று. யாரை கொல்லணும் வந்தையோ நீ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், இந்த யஜ்ஞசாலையை நீயே காப்பாற்று, அது உன்னைய பொறுப்பு. நான் தலையில் வச்சா அவனது தலை சிரசா தரித்து அந்த சங்கரரானவர் அந்த சந்தோஷத்தோட யஜ்ஞசாலையை காக்க ஆரம்பிச்சுட்டார். தத்ரைவ யஜ்ஞசாலாயாம் ரக்ஷன் பைதாமகம் மகம் ஹஸ்திசைலஸ்ய பశ్చాத்வை வாயவ்யம் தேசமாஸ்திதா. அந்த ஹஸ்திசைலத்தினுடைய வாயவ்ய திக்கில் தான் அவர் நின்று இந்த யஜ்ஞசாலையை அந்த யஜ்ஞத்தை எல்லாம் காக்க ஆரம்பித்தார். சரபேஷ இதிக்யாதா சர்வ பாபஹரோஹரஹ. அவனுக்கு தான் சரபேஷன் அப்படின்னு பேர். அது எங்கே இருக்காரோ நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சரபேஷன்ற பேரோட அந்த சிவன் அந்த பக்கத்தில் நிற்கிறார் அப்படின்னு காட்டுறார். விஷ்ணு அஷ்டபுஜோப்பியாசீத் ஹஸ்திசைலஸ்ய பश्चिमे தீபாகாரஸ்ய சாக்னேயே பிரதேசே அத்புத தர்சனஹ
இந்த எம்பெருமானும் ஒரு பக்கத்துல அஷ்டபுஜமா நின்னார், ஒரு பக்கத்துல தீபாகாரத்துல நின்னார், ஒரு பக்கத்துல நரசிம்மனா நின்னார். கேனசித்வத காலேன விப்ரஹா கஷ்டின் மகாதபாக ஆபன்ன கௌஞ்சரீம் யோனிம் அட்டமானோ வனாத்வனம். இந்த அஷ்டபுஜ பெருமாள் இந்த மாதிரி நின்னிருக்கிற காலத்துல, அதாவது வேற ஒரு காலத்துல சொல்றேன், இந்த யாகம் நடக்கிற செயல வேற ஒரு காலத்துல பின்னொரு காலத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவம், அதையும் சேர்த்து இங்க காட்டுறான் நாரதர். ஆப்பன்னா கௌஞ்சரீம் யோனிம் அட்டமானோ வனாத்வனம். ஒரு காலத்துல ஒரு பிராமணனுக்கு யானை பிறவி வந்துடுத்து, ஏதோ ஒரு சாபத்தால யானை பிறவி வந்துடுத்து. அவன் ஒரு காடுன்னா ஒரு காட்டுக்கு அப்படியே நடந்து வர்ற காலத்துல இந்த அஷ்டபுஜம் இருந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆப்பன்னா கௌஞ்சரீம் யோனிம் அட்டமானோ வனாத்வனம். தத்ராபியேத்திய அர்ச்சயத் விஷ்ணும் அஷ்டபாகும் சரோருஹைஹி. அங்க அஷ்டபுஜ பெருமாள் பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கிறது இல்லையா, அது தாமரை நிறந்த குளமா இருந்ததா அந்த காலத்துல. அந்த குளத்துல தாமரை எடுத்து அந்த அஷ்டபுஜ பெருமாளே தான் ஆராதனம் பண்ணியிருக்கிறது இந்த யானை. அந்த மாதிரி பண்ண காலத்துல ததா கதாச்சித் கமலம் ஆஹர்த்தும் உதகஸ்திதம் தமபியேத்திய அக்ரஹீது பாதே கிராஹா கஷ்டித் ஜலேச்சரஹா. அந்த மாதிரி அந்த தாமரையை எடுத்து பெருமாள் சமர்ப்பிக்கணும் போன காலத்துல ஒரு முதலை அவனை பிடிச்சுடுத்து, அந்த யானையை பிடிச்சுடுத்து. அந்த முதலையால பீடிக்கப்பட்ட அந்த யானையானது சபைட்யமானோ பலினா மகரேண கஜோத்தமஹா பிரபேதே சரணம் தேவம் தத்ரைவாஷ்டபுஜம் ஹரி. உடனே பக்கத்திலே இருந்த அந்த அஷ்டபுஜாக்கிருத்தியான அந்த எம்பெருமானை சரணம்புக்கு நீ தான் காப்பாற்றணும்னு சொன்ன உடனே ஞாத்வாத்து மகரக்ரஸ்தம் பக்தானாம் ஆர்த்திஹாஹரிஹி. உடனே முதலையாலே பிடிக்கப்பட்ட அந்த யானை காக்கணும் அப்படின்றபடியாலே அந்த எம்பெருமானானவன் அபியரக்ஷது கஜேந்திரம் தம் ஹத்வா மகர மஞ்சசா. உடனே கருடாரூடனா அங்க தோன்னி அந்த முதலையை கொன்னு அந்த யானையை ரட்சித்தான் அப்படின்னு காட்டுறார். கஜேந்திரோபி ஹரிம் தத்ர கஞ்சித் காலம் பிரபூஜகன்னே கிருப்பையா தேவதேவஸ்ய பிரபேதே பரமாங்கதி. அந்த யானையும் அந்த பீடு இன்னும் விடுபட்டவனாய், அந்த முதலை இன்னும் விடுபட்டவனாய் கொஞ்ச காலம் அங்க இருந்து பெருமாளை ஆராதித்து அது மேல தானும் ஒரு நல்ல கதியை அடைஞ்சது, மோட்சத்தை அடைஞ்சது அப்படின்னு காட்டுறா. இத்தம்புரா விஷ்ணுரந்த வீரியா தத்ராஷ்டபாதம் சரபம் நிரோத்தும் தராரி சர்மாசி கதேஷு சாப பாஷாந்த ததானோ அஷ்டபுஜோ பபூவ அப்படின்னு இந்த மாதிரி அந்த சரபத்தை அடக்கிறதுக்காக எம்பெருமான் 8 திருக்கைகளோட அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னு அந்த திருநாமத்தோட அந்த இடத்துல தான் நின்னான் அப்படின்றதோட இந்த 13வது அத்தியாயம் முடியாது. ஆக இதுவரைக்கும் எம்பெருமான் சார்ங்கதரனா அவதரித்தான் பார்த்தோம், நரசிம்மனா அவதரித்தான் பார்த்தோம், மேல தீப பிரகாசனா அவதரித்தான் பார்த்தோம், இப்போ அஷ்டபுஜமா அவதரிச்சிருக்கான் பார்த்தோம். இன்னும் ஒருத்தர் பாக்கி யாரு, இந்த வேகா சேத்து யதோக்தகாரி இருக்காரு, அந்த யதோக்தகாரி தான் பாக்கி. அவர் வந்துட்டா இனிமே வரதராஜர் தானே ஆவிர்பவிச்சுட போறார். அது என்னன்றதெல்லாம் மேல்கொண்டு நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.